குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஹையர் செகண்டரி +2 வால்யூம் 1 பேஜ் நம்பர் 92 எக்ஸாம்பிள் 2.8 fourth sum. Example, yes. 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y என கொண்டு கீழ்கண்டவற்றை நிறுவுக. ஒரு சம் இருக்கு. x by y plus y by x equal to 2 cos alpha minus beta. இதில் ஒரு 1 2 3 4 இது இருக்கு. நாம் ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த சம் வந்து இப்போ இதில் நாம் இது வந்து இந்த 4 சம் இதுக்குமே இது கிவன் பார்ட். இந்த இதில் நாம் வச்சு இந்த 4 இதை ப்ரூவ் பண்ணுறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் வந்து 2 காஸ் ஆல்ஃபா. அப்போ எக்ஸ் என்னதான் இருக்கலாம்? நம்ம எக்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மற்றும் ஒய் வந்து காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா நம்ம இப்படி எடுத்துக்கிடலாம். இங்கே சரி, இப்போ இது காஸ் ஆல்ஃபா எக்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, ஒய் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இப்போ 1/x வந்து ரெசிப்ரோக்கல் போது இந்த சைன் ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா 1/y வந்து காஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் பீட்டா. இப்போ நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துடலாம். இது வந்து இதை கொண்டு வரணும். எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்யை நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு 1/yன்னு மாற்றிடலாம். ப்ளஸ் ஒய் இது 1/x. இப்போ எக்ஸுக்கு வந்து எந்த மதிப்பு என்ன இருக்குது? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா 1/y என்ன இருக்குது? காஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் பீட்டா plus y cos beta plus I sin beta into 1/x. Cos alpha minus I sin alpha. 4 bracket இருக்கு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ இதில் இது ரியல் பார்ட், இது ரியல் பார்ட். இதே மல்டிப்ளை பண்ணாலும் ரியல் பார்ட் தான். ஏன்னா ஐ ஸ்கொயர் வந்து -1. இப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா இதே மல்டிப்ளை பண்ணாச்சு. அதே மாதிரி இது சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ஐ ஸ்கொயர் -1. இதில் ஒரு மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் ஆயிடும். சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போ இந்த ஐயை கொண்டு ஐ இல்லாத டேர்ம் இங்கே ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. இந்த ஐயை கொண்டு இங்கே ஐ இல்லாதது மைனஸ் ஐ சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா. இப்போ இதில் ரெண்டு டேர்ம் மற்றபடி பண்ண 4 டேர்ம் வரும். 1 2 3 4 டேர்ம். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா. இதே மாதிரி ஐ ஸ்கொயர் -1 இங்கே ஒரு மைனஸ் இருக்கு ப்ளஸ் சைன் பீட்டா சைன் ஆல்ஃபா. இந்த ஐட்டமும் ஐ இல்லாத டேர்மும் ஐ சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா. இந்த ஐட்டமும் இங்கே ஐ இல்லாதது இங்கே மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. இப்போ இதுலேருந்து ஒரு சில டைம் கேன்சல் ஆகும் இந்த டைம். இப்போ இது ஐ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸ் டைமும் கேன்சல் ஆகும். அது மாதிரி மைனஸ் ஐ சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா. இந்த டேர்மும் கேன்சல் ஆகும். இப்போ மீதி இது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அப்படி எத்தனை இருக்குது? 2 தடவை இருக்குது. 2 காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது ட்ரிட்டானில் ஒரு ஃபார்முலா உண்டு. 2 × காஸ்
இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது வந்து ஃபஸ்ட் பார்ட், இது ப்ரூவ். இதில் வந்து நம்ம அசியூம் பண்ணுறோம், இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் லெட்டுன்னு போட்டு எழுதிருங்க. லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, ஒய் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. தென் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம் 1/x. ரெசிப்ரோக்கல் இருக்குது, ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகுது, இது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகுது, நோ அதர் சேஞ்ச். x/y ப்ளஸ் y/x ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு பை எக்ஸ் வந்து 1/y, இது 1/x மாற்றிடலாம். போட்டு 4 டேர்ம் இருக்குது. 4 டேர்மில் நம்ம எதை எதில் மற்றொரு பண்ணுறோன்னா இந்த எக்ஸும் 1/y இந்த ரெண்டு மற்றொரு பண்ணுறோம். காஸ் ஆல்ஃபா ஐ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் பீட்டா இந்த ரெண்டும் மற்றொரு பண்ணுறோம். அடுத்தது ஒய் இன்னும் இருக்குது, காஸ் பீட்டா ஐ சைன் பீட்டா, அதுவும் 1/x இந்த இது நம்ம மற்றொரு பண்ணுறோம். ஆக்சுவலி பண்ணால் இந்த ஐ டைம் கேன்சல் ஆகிடுது, ஐயில் ரியல் பார்ட் மட்டும் கிடைக்கி. இது வந்து ஃபார்முலா போட்டு இதை எழுதிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது பாட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா xy மைனஸ் 1/xy ஈக்குவல் டு 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ரூவ் பண்ணணும். இப்போ எக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம எடுத்தோம், எக்ஸ் வந்து என்னது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, y equal to cos beta plus I sin beta. இப்போ நம்ம xy ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். xy மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, cos ஆல்ஃபா ப்ளஸ் I sin ஆல்ஃபா இன்ட்டு cos beta ப்ளஸ் I sin beta. தேரும்படி நம்ம இது என்னாகும், இதில் உள்ள இந்த இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணிடலாம், டிவைட் பண்ணும்போது செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ 1/xy இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன ஆகுது, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. xy மைனஸ் 1/xy. xy வந்து என்னது, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் இந்த டேர்ம் மைனஸில் வரும். இது மைனஸில் வரும்போது இந்த இது ப்ளஸ் வந்து மைனஸாக வருது, இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக வந்துடும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக வந்துடுது, ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ இந்த காஸ் டைம் கேன்சல் ஆகிடுது. இது நம்மளுக்கு என்ன கிடைக்கி, ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே ஒரு ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஒரு ஈஸி இது. எக்ஸ்ஒய்னு இதில் ப்ராடக்ட் இருக்கும்போது நம்ம என்ன எக்ஸுக்கு எடுத்துருக்கோம் ஒய்க்கு எடுத்துருக்கோம், இந்த ரெண்டு அப்படி மல்டிப்ளை பண்ணுறோம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ஐ சைன் பீட்டா. இது மல்டிப்ளை பண்ணச்சில் இங்கே இது வந்து 2 இருக்குது, ஆல்ஃபா பீட்டான்னு. அதனால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிருக்கோம். இதுவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இது மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதியிருக்கோம். அது மாதிரி 1/ன்னு வரும்போது இப்போ நம்ம 1/, இந்த இது வரும் காஸ் ப்ளஸ் ஐ சைன். இது மேலே வரைச்சினது காஸ் மைனஸ் ஐ சைன். இப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா. இந்த இதில் உள்ள சைன் இந்த ப்ளஸ்ஸை மாற்றக்கூடாது, இந்த தான் மாறணும். இந்த ப்ளஸ் தான் இது என்னாகும், மைனஸாக மாறுது. சி ப்ளஸ் ஐஎஸ் வந்து சி மைனஸ் ஐஎஸ்ஸாக மாறும். சரி, xy மைனஸ் 1/xy ஃபஸ்ட் டைம் இது எழுதிருந்தோம். மைனஸ் போட்டு இதை எழுதுச்சுல, இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகிடுது. அதனால் காஸ் ரியல் பார்ட் கேன்சல் ஆகிடுது. 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது அது மூணாவது பார்ட்டு. எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம். இது மைனஸ் போட்டதால் அது இமேஜினரி பார்ட் வருது. மொதல் சம் என்ன செஞ்சோம், எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்.
கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் இங்கே ப்ளஸ் வந்ததுனால ரியல் பார்ட் வந்தது, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இமேஜினரி பார்ட் வருது. இப்போ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு cos alpha plus I sin alpha and y equal to cos beta plus I sin beta. சரி, இப்போ இதில் வந்து எக்ஸும் ஒய் எடுத்தாச்சு. எக்ஸ் பவர் எம் போது டிமார்க் தியரம் போட்டால் என்ன ஆகுது? காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா. ஒய் பவர் என் போடும்போது காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. இது பவரில் போடக்கூடாது, காஸ் பவர் என் பீட்டான்னு அப்படி போடக்கூடாது. காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. சரி, இப்போ இதில் வந்து நம்ம இதே மாதிரி தான் எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம். இதை என்ன எழுதுறேன்னா எக்ஸ் பவர் எம் இன்ட்டு 1 இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் இன்ட்டு 1 பை எக்ஸ் பவர் எம். இந்த நம்ம எழுதிவிடும். ஃபஸ்ட்டு இன்னும் இதில் என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான். இப்போ எக்ஸ் பவர் எம் என்ன இருக்குது? காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா இன்ட்டு ஒய் பவர் என். இது டினாமினேட்டரில் வரும்போது இதில் மைனஸ் ஆகுது. cos n beta minus I sin n beta minus y power n cos n beta plus I sin n beta into 1 by x power m. x power m இது 1 by போது cos m alpha minus I sin m alpha. இப்போ நம்ம முதல் சம் மாதிரி இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண போகிறோம். cos m alpha cos n beta ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டு, அடுத்து இது ரியல் பார்ட் தான். இல்லை ஐ ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 வரும், இது ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. sin m alpha sin n beta. இந்த ரியல் பார்ட் விட்டு இந்த இமேஜினரி பார்ட்டு மைனஸ் I cos m alpha I cos m alpha sin n beta plus I sin m alpha cos n beta. ஒரு இது மைனஸ் ரியல் பார்ட் cos n beta cos m alpha cos n beta cos m alpha plus into I into I square minus 1, இது ஒரு minus plus sin n beta sin n beta sin m alpha sin n beta sin m alpha cos n beta minus I cos n beta sin m alpha. இது ரெண்டு வந்து ப்ளஸ் I sin n beta cos m alpha. இதில் 2i டேர்ம் இருக்கிறதுனால இந்த டேர்ம் நம்மளுக்கு வேணும். அதாவது இந்த இமேஜினரி பார்ட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இது கேன்சல் ஆகும்.
நம்ம பார்க்கலாம். cos n beta cos m alpha, cos n beta cos m alpha, sin m alpha sin n beta. இது இங்கே ப்ளஸில் இருக்குது. இது ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணது மைனஸில் வரும். இப்போ இது மைனஸ் காஸ் என் பீட்டா காஸ் எம் ஆல்ஃபா, இந்த டேர்ம் இதோட கேன்சல் ஆகுது. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் சைன் என் பீட்டா சைன் எம் ஆல்ஃபா, சைன் என் பீட்டா சைன் எம் ஆல்ஃபா, இது கேன்சல் ஆகுது. இப்போ ரியல் டேர்ம் கேன்சல். அப்போ இதில் இந்த டேர்ம் வந்து இதில் இருக்கிற டேர்ம் என்னென்னா அப்படி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஐ காஸ் எம் ஆல்ஃபா sin n beta, I cos m alpha sin n beta. இப்போ இதுவும் சேம். அது மாதிரி cos n beta sin m alpha, இதுவும் சேம். இப்போ இது எத்தனை இது இருக்கு? மைனஸ் 2 I cos m alpha sin n beta plus cos n beta sin m alpha. இதில் இந்த டேர்மில் ஒரு லைன் எழுதிடலாம். இது ஃபஸ்ட் எழுதும். I sin m alpha cos n beta minus I cos m alpha sin n beta. இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். sin m alpha cos n beta minus plus minus sin n beta cos m alpha. இதில் பார்த்தா sin m alpha cos n beta, sin m alpha cos n beta ரெண்டு இருக்கு. சரி, இதோட I 2I sin m alpha cos n beta. அது மாதிரி இதுலேயும் இதுவும் ரெண்டு டேர்ம் இருக்குது. மைனஸ் ஐ டேர்ம் இது, இந்த இதுவும் ரெண்டு டேர்ம் இருக்குது. அந்த 2i வெளியே எடுத்துட்டோம். இப்போ இதில் என்ன இருக்குது? மைனஸ் காஸ் எம் ஆல்ஃபா சைன் என் பீட்டா. இது வந்து 2i, இந்த இதை எழுத வேண்டியது சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. எஸ், இது எக்ஸ் நாம் அசியூம் பண்ணுறோம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஒய் அசியூம் பண்ணுறோம், எக்ஸ் பவர் எம் காஸ் எம் ஆல்ஃபா ஐ சைன் எம் ஆல்ஃபா காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. இது இதில் வந்து நாம் ஃபஸ்ட்டு கேஸ் போட்ட மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம். போட்டு இதை ஓப்பன் பண்ணச்சில் ரியல் பார்ட் முதல்ல எழுதிருந்தோம். இது ரியல் பார்ட் தான். இது ஐ, இது மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் 7 ப்ளஸ், இதுவும் ப்ளஸ்ஸாக வருது, இதுவும் ப்ளஸ்ஸாக வருது. ஒரு இந்த ரியல் பார்ட்டும் இந்த இமேஜினரி பார்ட்டும், இந்த இமேஜினரி இந்த ரியல் பார்ட்டும் வரும்போது இந்த இதில் எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த சைடுக்கும் போட்டால் இங்கே ரியல் பார்ட் கேன்சல் ஆகிடுது. இதனால் நம்ம 2i வேணுங்கிறதுனால இமேஜினரி பார்ட் தான். அப்போ ரியல் பார்ட் கேன்சல் ஆகணும். கேன்சல் ஆகலைன்னா நீங்கள் ப்ளஸ் மைனஸில் தப்பு கிடக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே இதில் 4 டேர்ம் இருக்குது, அது 2 ஜோடியாக வருது. அது நம்ம இங்கே போட்டால் கடைசியில் ஃபார்முலா யூஸ் பண்ணி இது 2i sin m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டான்னு எடுக்கணும். இது 4th சம். இது அதே இதுதான். இப்போ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது let x is equal to cos alpha plus I sin alpha and beta equal to and y equal to cos beta plus I sin beta. x power m என்ன ஆகும்? x power m equal to cos m alpha plus I sin
m alpha y power n equal to cos n beta plus I sin n beta. இப்போ இங்கே x power m y power n கொடுத்துருக்கு. x power m y power n இது என்ன ஆகுது? x power m y power n. x power m இது இல்லை, cos m alpha plus I sin m alpha y power n. cos n beta plus I sin n beta. அடுத்தது சரி 1 by x power m y power n. இப்போ இதே இது நாம் என்ன செய்கிறோம்? இது 1 by x power m 1 by y power n இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இது வந்து என்னது? x power m என்ன இருக்கிறனால 1 byங்கும் போது cos m alpha minus I sin n m I sin m alpha into cos n beta minus I sin n beta. இது வந்து இது. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். x power m y power n plus 1 by x power m y power n. x power m y power m வந்து இது cos m alpha plus I sin m alpha into cos n beta plus I sin n beta. இது எழுதுகிறோம் ப்ளஸ் இந்த இதுக்கு என்ன cos m alpha minus I sin m alpha into cos n beta minus I sin n beta. x power m y power n இந்த term 1 by x power m y power n இந்த ரெண்டையும் நாம் என்ன செய்கிறோம்? எழுதியாச்சு. ஆஸ் யூஸ்வல் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம். இது ரியல் பார்ட், இது ரியல் பார்ட். cos m alpha cos n beta minus I into I square. I square வந்து இல்லை ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால I square வந்து மைனஸ் ஆயிடுது. அப்போ மைனஸ் போடுறோம். sin m alpha sin n beta. இது ரியல் பார்ட், இது ரியல் பார்ட் முடிஞ்சிட்டு அடுத்தது இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் வந்து I. இந்த ஐயை கொண்டு cos n beta இருக்கிறோம். I sin m alpha cos n beta. இந்த ஐயை கொண்டு இங்கே எது கொடுக்குறோம்? I sin n beta cos m alpha. 1 2 3 4 டேம், இதில் 2 4 டேம் வந்துச்சு. அடுத்தது இந்த இது ப்ளஸ் cos m alpha cos n beta cos m alpha cos n beta. அது மாதிரி இதுவும் ரியல் பார்ட் தான். இங்கே ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் -1. ஏற்கனவே -1 ப்ளஸ் ஆயிடுது. ஏற்கனவே இந்த சைனை பொறுத்தல -1 ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஒரு மைனஸ் வருது. அப்போ மைனஸ் sin m alpha sin n beta.
sin m alpha sin n beta. இது ரியல் பார்ட் முடிஞ்சுது. அடுத்து இமேஜினரி பார்ட் மைனஸ் I இன்ட்டு sin m alpha cos n beta. sin m alpha cos n beta. மைனஸ் ஒன்று இது முடிஞ்சிட்டு இந்த மைனஸ் ஒன்று இது மைனஸ் I sin n beta cos m alpha. minus I sin n beta cos m alpha. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு, இது ப்ளஸ் வந்ததுனால இது ரியல் பார்ட்டாக வரும், காசாக வரும், ஐ டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகும். இந்த இதில் இது எல்லாம் கேன்சல் ஆகும். இப்போ இதில் எது கேன்சல் ஆகுதுன்னா I sin m alpha cos n beta மைனஸ் I sin m alpha cos n beta இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகுது. I sin n beta cos m alpha இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகுது. ரியல் இமேஜினரி டேர்ம் கேன்சல் ஆகுது. இல்லை நம்மளுக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். cos m alpha cos n beta cos m alpha cos n beta மைனஸ் sin m alpha sin n beta மைனஸ் sin n beta ஒவ்வொன்று ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ 2 bracket cos m alpha cos n beta minus sin m alpha sin n beta. ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், cos a cos b minus sin a sin b னா cos a plus b. cos a வந்து m alpha b வந்து n beta. காசை பொறுத்தவரையில் ப்ளஸ்ன்னு இதில் மைனஸ் வரும், இங்கே மைனஸ்னால் இதில் ப்ளஸ் வரும். எக்ஸு ஒய் நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம், இந்த 4 சம்முக்கும் ஒரே அசம்ஷன் தான். எக்ஸ் பவர் எம் காஸ் எம் ஆல்ஃபா ஐ சைன் எம் ஆல்ஃபா ஒய் பவர் என் காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. இந்த ரெண்டையும் நம்ம எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அடுத்தது கீழே டினாமினேட்டர் எழுதுகிறோம். டினாமினேட்டர் எழுதும்போது இந்த சைன் வந்து மைனஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து சரி. Thank you for watching this video.